என்னடா இன்னும் நீ விபிஎஸ்ல இருந்து திரும்பி வரலையா? கிறிஸ்மஸே வந்துருச்சு. வேற மியூசிக்க போடு. சரி, போதும் போதும், மீட்டிங் ஆரம்பிக்கலாம். ப்ராஜெக்ட் மேசியா எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? மீகா எங்க காணோம்? ஓ, மீகாவா? அவர் சிக் லீவ் இன்னைக்கு போட்டாருப்பா. நம்ம யோனா எப்பவுமே லேட்டு தான். சாரி கைஸ், லேட் ஆயிடுச்சு. என்ன யோனா, இந்த வாட்டி எந்த மீன்ல போய் மாட்டி லேட் ஆச்சு? சரி, மீட்டிங் ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் மேசியாவோட மெயின் அஜெண்டா மேசியா எங்கே பிறந்திருக்காருன்னு தான். நான் முன்னாடியே தீர்க்க தரிசனம் பண்ண மாதிரி அவர் ஒரு கன்னியின் வயிற்று தான் பிறப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. சரி, அதை பற்றி நான் தீர்க்க தரிசனம் யார் சொல்கிறா? அது மீகாவுக்கு தான் தெரியும். யாராவது ஒரு கால் பண்ணுங்களேன். ஹலோ, மீகா பேசுறீங்களா? ஹலோ ஹலோ ஐயோ, லீவு நாள்லையும் விட மாட்டேங்கிறாங்களே. ஹலோ மீகா, எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு, எங்களுக்கு அதை கிளியர் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏசு கிறிஸ்து எங்கே பிறப்பாங்கன்னு மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்களா கொஞ்சம்? கண்டிப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. தேங்க்யூ மீகா. சரி, அப்போ லொகேஷன் கன்ஃபார்ம்ல. அது சரி, நம்ம அஜெண்டாவில் சால்வேஷன் பிளான் இருக்கா? இருக்கு. அப்போ அதுக்கு முக்கியமான ஆளை கூப்பிடுங்க. ஹே கைஸ், வெயிட். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன். ஜிபிஎஸ் லொகேஷன் இங்கே தான் இருக்கு. நான் அவனை டெக்ஸ்ட் பண்ணி வர சொல்கிறேன். கைஸ், grow up. இத்தனை வருஷம் ஆயுமா இன்னும் என்ன மன்னிக்கல? மன்னிப்பா? அதுக்கு தானே இந்த ப்ராஜெக்ட் மெசாயா எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கே நடத்துகிறோம். ஆனதா ஆச்சு, போனது போச்சு, விட்டுருங்க. அவன் பண்ண பாவத்துக்கு தானே மேசியா நம்மளுக்கு பிறக்க போறாரு. கரெக்ட்பா, விடுங்க. மேசியா பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பிளான்? என்ன எல்லாரும் மறந்துட்டீங்களா? நான் இஸ்ரவேலரை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது இஸ்ரவேல்கள் மறிக்காமல் இருக்கிறதுக்காக எப்படி ஒரு சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அப்படியே ஒரு மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவான். அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே நித்திய ஜீவனை அடைவார்கள். ஆமாப்பா, மோசே கரெக்டாக சொன்னார். ஏசு கிறிஸ்து கண்டிப்பாக சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். அவர் நமது பாவங்களுக்காக காயப்பட்டார், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக குத்தப்பட்டார்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே. அது சரி, ஏசுவோடைய சிலுவை மரணம்க்கு அப்புறமா என்ன பிளான்? நான் ஒன்று சொல்லுவேன், யாரும் சிரிக்கக்கூடாது. சிரிக்காதீங்க. யோனா, நான் தான் யோனால. நான் எப்படி பெரிய மீனோட வயிற்றில் 3 நாள் இருந்தேனோ அதே போல ஏசு கிறிஸ்து இந்த பூமியின் வயிற்றில் 3 நாள் இருப்பார். பாரா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கா. இந்த தீர்க்க தரிசனத்தை நானும் சொல்லியிருக்கேனே. ஏசு கிறிஸ்துவின் மரணமோ அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பரிசுத்தாவின் சுத்திகரிப்பை பற்றியும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜட்மெண்ட் டேவை பற்றியும் சொல்லியிருக்கேன். மனம் திரும்பலனா என்னை யாரும் கேட்கக்கூடாதுப்பா. ஏன் ஐசாயா, நம்ம ஏன் இயேசு கிறிஸ்தோட 2ஆம் வருகையை பற்றி பேச மாட்டேங்கிறோம்? அவர் எப்படி வருவார்? மேகங்களுக்கு நடுவுலையும் பெரிய அதிகாரத்திலும் வரப்போறாருல, ஏன் அதை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம்? ஆமாப்பா, இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக இயேசுவோட 2ஆம் வருகையை பற்றி பேசியே ஆகணும். மக்கள் எல்லாருமே குழம்பி பயந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கிளியர் பண்ணதுன்னு நான் இருக்கேன்.
நான் பேழையை கட்டினப்போ 40 நாள் மழையை உலகம் எல்லாம் 40 நாள் இரவும் மழை பகலும் மழை பெஞ்சுது. நானா பேழைக்குள்ள இருக்க நான் மட்டும் நானும் என் குடும்பம் மட்டும் பிழைச்சிட்டோம். அதுக்கும் இதுக்கு இப்போ என்ன சம்மந்தம்? அதே போல தான் இயேசுவோடைய 2ஆம் வருகையில தேவனுடைய கோபாக்கினை மழை போல உலகம் எங்கும் பெய்யும். ஆனா பேழையாகிய இயேசுக்குள்ள நம்ம இருந்தா நம்ம காப்பாற்றப்படுவோம், நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். கரெக்டா சொன்னீங்க நோவா. இந்த தான் எனக்கு கடவுள் வாக்குத்தத்தமா கொடுத்தாங்க. என்ன புரியலையா? எப்படி புரியும்? உங்க காலத்துல தான் சத்தியத்தையே குழப்பி வச்சிருக்கீங்களே. இயேசுவை விசுவாசிச்சா நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், அதுதாங்க உண்மையான வாக்குத்தத்தம். ஸோ கவனமா கேளுங்க. வாக்குத்தத்தம்னு சொல்லி குழப்புவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. இதுதான் உண்மையான வாக்குத்தத்தம். சரி சரி, ஆபிரகாம் சந்ததிக்கு மட்டுமா இந்த வாக்குத்தத்தம்? நமக்குலாம் இல்லையா? இல்லையே, யார் சொன்னா? இயேசு கிறிஸ்துவை நம்புகிற எல்லாருக்கும் இந்த வருஷம் நிச்சயமா ஆசீர்வாதம் கிடைக்கும். அது ஆபிரகாமோட சந்ததிகளை சேர்ந்தவங்களாவும் சரி, இல்லை புற ஜாதிகளா இருந்தாலும் சரி. என் வாழ்க்கையே அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தானே. என்ன பாஸ், உன் வாழ்க்கையும் அப்படி தானே? சொல்ல. கண்டிப்பா. நான் எப்படி ரூத்துக்கு உறவின் மீட்பரா இருந்தேனோ அதே மாதிரி என் வம்சத்துல வர இயேசு கிறிஸ்துவும் உலகத்துல பாவத்தினாலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிற மக்களுக்கு உறவின் மீட்பரா வரப்போறாரு. இது தாங்க ப்ராஜெக்ட் மேசியா. இதை தான் இவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் பண்றது பேசிக்கிட்டு இருக்கோம். இப்பயாவது எக்ஸிக்யூட் பண்ணலாமா? சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். தானியல், நீ மீட்டிங்கோட மினிட்ஸ் எடுத்துட்டியா? மோசே, நீ அஜெண்டாவில் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டோமா, நீ பார்த்தியா? ஆமாம், நான் ஸ்டார்டிங்கில் சுகரே இல்லாமல் ஒரு டீ கேட்டிருந்தேன், அது இன்னும் வரல. ஆமாம்ல, டீ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் வரலாறுலே ஒரு மீட்டிங்கை வந்து நம்ம டீ இல்லாமல் முடிச்சிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, நம்ம எக்ஸிக்யூஷனோட டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிச்சு. வாங்க நம்ம நேர்லயே அந்த எக்ஸிக்யூஷனை போய் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் எப்படி நிறைவேறுச்சுன்னு 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு குட்டி கிராமத்துல வில்லுப்பாட்டு மூலமா சொல்ல போறாங்க. கேட்கலாம். வில்லுப்பாட்டு திருவிழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் எங்கள் தமிழ் பாப்டிஸ்ட் சபை ஓய்வு நாள் பள்ளி சிறுவர்களின் வில்லிசை குழுவினரின் வணக்கம். வில்லிசை குழுவினரின் அறிமுகம். நான் தான் நெஹேமியா. நான் தான் கேரன். நான் நெவியா. என் பெயர் ஐஸ்வரியன். என் பெயர் வியன். என் பெயர் கிறிஸ். நான் தான் ஏஞ்சலின் தெபோரா. இவர்களுடன் டிபிசி டீன்ஸ் குழுவினர். எல்லோரும் நல்லா கேளுங்க. கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு ஒரு செய்தி சொல்லுது. என்ன செய்தி அது? செய்தி தானே, அதை பாட்டாவே பாடிடுவோமா? கேளுங்க கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி, நம் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி. கேளுங்க கேளுங்க ஒரு அற்புதமான செய்தி, நம் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி. நம்மை எல்லாம் பாவத்திலிருந்து மீட்கும் ரட்சகர் இயேசு இவர்தானா. முதலாய் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அக்கா, நல்லா புரிஞ்சிடுச்சு. இது இயேசுவின் பிறப்பு பத்தி தானே? சரியா சொன்ன. கிறிஸ்துவின் பிறப்பு சொல்ல போற செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்து முன்னணியில நமக்காக பிறந்தாருப்பா. அக்கா, முன்னணினா என்ன? அதுவாப்பா, அது மாட்டுக்கு தீவனம் போடுற தீனி தொட்டி. உனக்கு இன்னும் நல்லா புரியணும்னா நீயே கொஞ்ச நேரத்துல அங்க பாரு, உனக்கு தெரியும். லைட்ஸ் ஆஃப். காலம் நிறைவேறின போது மேசியாவாகிய கர்த்தர் கன்னி மரியின் வயிற்றிலே அவதரித்தார் என்ற நற்செய்தி தேவ தூதர்கள் மூலமாக யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது.
யோசேப்பே, மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த செய்தியை கேட்ட யோசேப்பு தன்னிடம் வந்த மரியாளை சேர்த்து கொண்டார். குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு யோசேப்பு தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாளை சேர்த்து கொண்டு பெத்லகேம் நோக்கி புறப்பட்டார். பெத்லகேமில் இருந்த பொழுது மரியாளுக்கு பிரசவ காலம் ஏறிட்டதினால் சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே கிறிஸ்து பாலகனை அவர்கள் முன்னணியில் கிடத்தியிருந்தனர். அதே வேளையில் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு அதே வேளையில் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த செய்தியை கேட்ட மெய்ப்பர்கள் கிறிஸ்துவை முன்னணியிலே அடையாளம் கண்டு அவரை தொழுது கொள்ளும்படி புறப்பட்டு வந்தார்கள். மந்தை மெய்ப்பர்கள் பாலகனை தேடிச் சென்று தாழ்மையாய் ஏழை கோலத்தில் வந்த இயேசுவை கண்டு அவரை தொழுது கொண்டனர். அக்கா, இயேசு ஏன் போய் இந்த முன்னணியில பிறக்கணும்? அவரு நல்ல தங்க தொட்டியில இல்லைன்னா பஞ்சு மெத்தையில பிறந்திருக்கலாமே. ஆமாப்பா, ஏசு கிறிஸ்து நினச்சிருந்தா ஒரு பணக்காரரா தங்க தொட்டியில் அல்லது பஞ்சு மெத்தையில் பிறந்திருக்கலாம். ஆனால் இருளில் கடவுளை விட்டு வாழ்கிற உன்னை என்னையும் கடவுளோட மீண்டும் சேர்க்கிறதுக்கு தான்ப்பா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அக்கா, வானத்தையும் பூமியை படைத்தவர் யாங்க இவ்வளவு தாழ்மையாக பிறந்தாரு? சரி, ஏன் சொன்னேன். அவரோட புகழை பாடாம விட்டா எப்படி? ஒரு பாட்டு பாடுவோமா? மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார். மாத்தியாகியாய் வளர்ந்தார். இப்படிதான்ப்பா அவரோட வாழ்க்கை ஆரம்பமாச்சு. அப்படியாக்கா? இயேசு கிறிஸ்துவை பத்தி எனக்கு இன்னொரு சரித்திர வரலாறு கூட தெரியும், சொல்லட்டுமா? இயேசு பாலகன் வளர்ந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போனாரு. எங்க போனாரு? யோர்தான் நதிக்கரைக்கு தான்ப்பா போனாரு. அங்க எதுக்குப்பா போனாரு? அங்க ஏன் போனாருன்னு உனக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி யோர்தான் நதிக்கரையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை கேளு. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரைக்கு போயிருந்த சமயத்துல அங்க யோவான் இயேசுவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, தேவாட்டுக்குட்டி, தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னாருப்பா. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருது. ஆட்டுக்குட்டிக்கு சோபனம் சோபனம், தாவீது மைந்தருக்கு சோபனம் சோபனம். ஆட்டுக்குட்டிக்கு சோபனம் சோபனம், தாவீது மைந்தருக்கு சோபனம் சோபனம்.
பாடி ரொம்ப களைப்பா இருக்கு. கொஞ்சம் பொறுத்து இருந்தா யோர்தான் நதிக்கரைக்கு ஒரு வாக்கிங் போயிட்டு வரோமா? கிறிஸ்து பிறப்பின் தொடக்கம் முன்னணியில் பாலனாக தோன்றியிருந்தாலும் அவர் வந்ததற்கான நோக்கமும் திட்டமும் யோர்தானின் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகரின் மூலம் செயல் வடிவம் பெற்றது. யோர்தான் நதிக்கரையிலே ஒரு சத்தம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த சத்தம் யோர்தானின் வனாந்தரம் எங்கும் எதிரொலித்தது. அதே வேளையில் இந்த சத்தம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த கிறிஸ்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி யோர்தான் நதிக்கரைக்கு வந்திருந்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்திறங்கி இவர் மேல் தங்கினதை யோவான் ஸ்நானகன் கண்டு, பின்பு அவரை எதிர்நோக்கி இருந்த ஜனங்களுக்கு அவர்தான் மேசியா என்ற உண்மையை யோவான் அறிமுகம் செய்து வைத்தார். இதோ இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. அதன் பின் மேசியாவை எதிர்நோக்கி இருந்த ஜனங்கள் அவரை பின் தொடர்ந்து சென்றனர். மக்களே, இயேசுசாமி யோவான் கல்லு ஞானஸ்நானம் வாங்கும் போது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு, கவனிச்சிங்களா? ஆமாக்கா, என்ன சத்தம் அது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கறத தான்ப்பா அந்த சத்தம். அது யாருடைய சத்தம்? அதுதான் பிதாவோட குரல். இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படின்னு அடையாளம் காட்டதான்ப்பா அந்த சத்தம் வானத்திலிருந்து வந்துச்சு. அப்படியாக்கா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, மேசியாவின் ஊழியம் இங்கிருந்து தான் ஆரம்பமாச்சு. மேசியாவின் ஊழியத்துல ஒரு நாள் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாமா? பார்க்கலாமே. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களிலே பாவத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவரிடத்தில் அழைத்து வந்தனர். அவளுக்கு அவர் என்ன தண்டனை கொடுப்பார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. ஆனால் இயேசுவோ அங்கு கூடியிருந்த ஜன கூட்டத்திடம், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மீது முதலாவது கல்லை எறிய கடவன் என்று சொன்னார். அதை கேட்ட ஜனங்கள் தங்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாகி தங்கள் கைகளில் இருந்த கற்களை கீழே விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார்கள்.
பின்பு இயேசு அந்த பெண்ணிடம், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கூறி அவளை அனுப்பி வைத்தார். இந்த சம்பவத்தை நானும் பைபிள்ல படிச்சிருக்கேன். இதை நம்ம பார்த்ததை இப்ப நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஒரு நாள் பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு இடத்தில் கூட்டிட்டு வந்தாங்க. அவளுக்கு இயேசு என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்க அங்க ஒரு கூட்டமே காத்திருந்துச்சு. ஆமாக்கா, இயேசு அந்த பெண்ணுக்கு என்னதான் தண்டனை கொடுத்தாரு? உங்களில் பாவம் இல்லாத முதல் மனிதன் அவள் மேல் கல்லெறியட்டும் என்று இயேசு சொன்னாருப்பா. ஓ, அப்படியா சொன்னாரு? ஆமாக்கா, ஆமாக்கா, நானும் பார்த்தேன், ஒருத்தர் கூட கல்லெறியல. ஆமாப்பா, எல்லாரும் மனசும் குத்தப்பட்டு உறுத்தப்பட்டு எல்லாரும் திரும்பி போனாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? அந்த பொண்ணுகிட்ட இயேசு, நானும் உன்னை குற்றவாளின்னு சொல்லல, இந்த தவறை திருப்பி செய்யாதன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. இதுதான்ப்பா இயேசு நமக்கு இலவசமா கொடுக்கிற மன்னிப்பு. இயேசு தகுதியே இல்லாத நமக்கு காட்டுற இறக்கம் எவ்வளோ பெருசு. ஆமாப்பா, இதுதான் இயேசு நமக்கு இலவசமா கொடுக்கிற ரட்சிப்பு. இதுதான்ப்பா இயேசு நம்ம மேல காமிக்கிற கிருபை. இந்த இந்த மன்னிப்பு எந்த புண்ணியம் செஞ்சாலும் நமக்கு கிடைக்காதுல்ல. அதை தான்ப்பா இந்த பாட்டு நமக்கு சொல்லி தருது. என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று, என்னிடத்தில் ஒரு நன்மை இல்லை எண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றுமில்லை அறிவேனே, உன்னிடத்தில் ஒன்றுமில்லை அறிவேனே, உள்ளபடி வாவே, உள்ளபடி வாவே, வானன்பா, மறைத்து நில்லாதே வா, வா பாவி, மறைத்து நில்லாதே வா. நமக்கு இலவசமா கிடைச்ச இந்த ரட்சிப்பை இயேசு பெரிய விலைக்கிறையும் கொடுத்து வாங்கினாருப்பா. அதுக்கு என்னென்ன விலை கொடுத்து வாங்கினாரு? அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அந்த விளக்குற என்னது நம்ம முதல் பார்க்கலாமா? அங்க பாரு. தொட்டிலில் தாழ்மையாக வந்த இயேசு சிலுவை பாதையை தாமாகவே முன்வந்து ஏற்றுக்கொண்டார். மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை இயேசு சிலுவையிலே பெற்றுக்கொண்டார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நம் தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நம் பாவங்களுக்காக சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார். நாம் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். எனவே தான் என்றும் சிலுவை தோல்வியின் சின்னம் அல்ல, அவர் தன் சொந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்த வெற்றியின் அடையாளம். எதிரியாகிய சாத்தானை சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தபடியால் சிலுவை இன்றும் வெற்றியின் அடையாளமே. பாத்தியாப்பா,
தொழுவத்துல பிறந்தவர் சிலுவையில இருக்கிறாரு. அவருக்கு ஏனே இந்த நிலைமை? அவர் ஏனே சிலுவையில இருக்கணும்? அவர் நம்ம பாவத்தை அவர் சுமந்து நம்ம தண்டனையை அவர் சிலுவையில எடுத்துக்கொண்டாருப்பா. அண்ணன், பாவம் செஞ்சது நம்ம இல்ல, ஆனா தண்டனை அவருக்கா? ஆமா, அவர் நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தாரு. அவ்வளோ அன்பு வச்சதுனால தான் இந்த பூமிக்கே வந்து நம்ம பாவத்தை அவர் சுமந்து நம்ம தண்டனையை அவர் சிலுவையில எடுத்துக்கிட்டாருப்பா. அப்படி அவர் பண்ணதுனால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு. அப்படியானே? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதோட அந்த வரலாறு முடியல. அங்க பார், அங்க பார். சிலுவையில் மரித்த இயேசு கல்லறையிலே வைக்கப்படும்படிக்கு போடப்பட்டார். இயேசுவின் கல்லறையை காவலர்கள் காவல் காத்து கொண்டிருந்தனர். காவலர்கள் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் யாரும் அறியா நேரத்தில் தேவதூதன் யாரும் அறியா நேரத்தில் தேவதூதன் கல்லறையின் கல்லை புரட்டி போடவும் இயேசு கல்லறையில் இருந்து வெளியே வந்தார். மரணத்தை வென்ற இயேசு 3ஆம் நாள் மீண்டும் உயிர்த்து எழுந்தார். மரணத்தை வென்ற இயேசு வெற்றி சிறந்தார். மரிச்சவங்க உயிர் தெழுந்ததா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது உண்மையான? ஆமாமா, இது உண்மைதான். இயேசு நம்ம பாவத்தை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சு அதோட முடியல. அவர் 3ஆம் நாள் திரும்பி உயிர் தெழுந்தாரு. இத பாட்டா பாடாம இருக்க முடியுமா? ஜீவனை அழிக்க பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமை
மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களை சந்திக்கும்படி அவர்கள் கூடியிருந்த ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே சீஷர்கள் ரோம அதிகாரிகளுக்கு பயந்திருந்தபடியினால் பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே இனி என்ன நடக்கும் என்று யோசித்து அச்சத்தில் உறைந்து போயிருந்தனர். உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டு பயத்தில் இருந்த சீஷர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து நிறைவேற்றும்படி கூறினார். புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப வந்து மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் தங்களை விட்டு மீண்டும் பிரிந்து செல்ல போவதை அறிந்த சீஷர்களில் ஒருவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் மறுபடியும் எப்போ வருவீர் என்று கேட்டபொழுது இயேசு அவர்களை நோக்கி, அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதரும் அறியார்கள். ஆகையால் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த வார்த்தைகளை அவர் அவர்களிடத்தில் கூறிய பின்பு அவ்விடத்திலிருந்து மறைந்து சென்றார். இவ்விதமாய் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின 40வது நாளிலே அவருடைய சீஷர்கள் கண்கள் காணும்படி அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கூடியிருந்த சீஷர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, ஆண்டவர் நாம் செய்ய வேண்டும் என சொன்னதை நாம் நிறைவேற்றுவோம், ஏனெனில் அவர் வருவார், மறுபடியும் வருவார் என்று பேசிக்கொள்ள தொடங்கினர்.
அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்ற பின்பு அவரை விசுவாசித்த ஜனங்கள் ஓரிடத்தில் கூடி திருச்சபையாக வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். கிறிஸ்து பிறப்பு என்ற பண்டிகையின் மூலமாக அவர் நமக்கு கொடுத்த 2ஆம் வருகைக்கான வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார்கள். கிறிஸ்துவின் முதலாம் வருகையை முன்னணை தொட்டிலோடு பாலனாக தன்னை சிலுவையிலே ஒப்புக்கொள்ளும்படியாக தாழ்மையாக வந்திருந்தார். ஆனால் அவரின் இரண்டாவது உலகத்தை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாகவும் ராஜாவாகவும் வரப்போகிறார். அவர் வரும் வரை அவருடைய இரட்சிப்பின் திட்டங்களை ஜனங்களுக்கு அறிவித்து ஜனங்களை மனம் திரும்புதலுக்கும் விசுவாசத்திற்கும் வழிநடத்தும் வேலையை திருச்சபை விசுவாசிகளாகிய நமக்கு விட்டு சென்றிருந்தார். எனவே கிறிஸ்துவின் பிறப்பு இந்த முன்னணை தொட்டிலோடு நிறைவு பெறவில்லை. அது மனதிரும்புதலுக்கும் ரட்சிப்புக்கும் உயிர்த்தெழுந்த இரட்சகரின் மகிமையான வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நினைவு கூறுதலாய் இருக்கிறது. எனவே இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நமக்கு முன்னணை தொட்டிலோடு நின்றுவிடாமல் கிறிஸ்துவின் வருகைக்காக நம் இருதய வாயத்தப்படுத்துகின்ற நினைவாய் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அண்ணா 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 இங்க நடந்ததை இப்ப நான் எல்லாருக்கும் விளக்கமா சொல்றேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி செல்லும் போது அவரோட சீஷர்களை பார்த்து ஒரு முக்கியமான செய்தி சொன்னாரு. அந்த செய்தி சீஷர்களுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் தான். எல்லாரும் கவனமா கேளுங்க. அது என்ன முக்கியமான செய்தி அண்ணா? முதல் தடவை வந்தவரு முன்னணியில பாலகனாக வந்தாரு. இப்போ பரலோகத்தை ஏறி சென்றவரு மீண்டும் வர போறாரு. மறுபடியுமா? வரும்போது ஒரு நியாயாதிபதியா வர போறாரு. அதுக்கு நம்மள ரெடியா இருக்க சொன்னாரு. அண்ணா நாங்க ரெடினா, கிறிஸ்மஸ்க்கு நாங்க ரெடி. கிறிஸ்மஸ் லைட் மாட்டியாச்சு, கிறிஸ்மஸ் ஸ்டார் மாட்டியாச்சு, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாச்சு, மட்டன் பிரியாணில இருந்து கேக் வரைக்கும் எல்லாம் ரெடினா. டேய் 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 வியன், நான் சொன்னது அந்த ரெடிய பத்தி இல்லடா. வேற எதை பத்தினா சொன்னீங்க? அவர் வரும்போது அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவரை விசுவாசித்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றோமா? அவரோட கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஜபத்திலையும் வேத வார்த்தைகளிலையும் உறுதியா இருக்கிறோமா? சபையா கூடி வரத விட்டு விடாம இருக்கிறோமாடா? இதாண்டா அவர் சொன்ன ரெடி. அண்ணா நான் ரெகுலரா சண்டே சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுருவேனா? என்ன பைபிள் ரீடிங்லயும் பிரேயர்லயும் தான் கொஞ்சம் கம்மினா. ஆனா என்ன, இயேசு கிறிஸ்து வர போற நேரம் ஒருத்தருக்கும் தெரியாது. அதனால அவருக்குள்ள இருக்க ஐக்கியத்துல நம்ம நிலைச்சிருக்கிறோம்டா. அண்ணா நீங்க சொல்ற கிறிஸ்மஸ் பைதிய பார்த்தா அவரோட 2ஆம் வருகைக்கு நான் இன்னும் ஆயத்தமா இருக்கணும் அண்ணா. சரி, நீ ரொம்ப பயப்படாத. இயேசு கிறிஸ்து வர நேரத்துல உன்னை ஆயத்தப்படுத்திடுவாரு. இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில அந்த பாட்டை பாடாம இருந்தா எப்படி? பாடுவதற்கு அனைத்து டிவிசி டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், crew members, technical team, இந்த ஸ்கிட்ல நடித்த அனைத்து பிள்ளைகள் அனைவரும் இந்த பாடலை பாடுவதற்கு ஸ்டேஜ்க்கு முன்னதாக வருவாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த பாட்டை பாடி வில்ல பாட்டை பாடி முடிச்சிடுவோமா?